உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான லேட்டஸ்டாக வரக்கூடிய ஹை ஸ்பீட் 30 வாட்ஸில் வரக்கூடிய ஒரு டைப் சி அடாப்டர் மாடலும் அட் தி சேம் டைம் நம்ம யூஎஸ்பி டேட்டா கேபிள்ஸையும் வந்து டைப் சியில் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். Agnille அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராண்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ப்ராடக்டோடைய பேக்கேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து கட் பண்ணிடலாம். ஒன்ஸ் நம்ம ரிமூவ் பண்ண உடனேவே நம்மளுக்கு சூப்பரான பபுள் ரேப்பில் இந்த ப்ராடக்டுடைய பேக்கேஜ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஒன்ஸ் இதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வாவ் சூப்பரான ஒரு பிரைடட் பவுச் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா ரஃப் அண்ட் டஃப்பான ஃபினிஷில் Agnille அப்படின்ற பிராண்டோட நம்மளுக்கு இது வந்திருக்கு. அடுத்தது அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொன்று வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் Agnille பிராண்ட், நல்ல ஒரு ஜிப்பர் குவாலிட்டியோட நம்மளுக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக நம்மளுடைய ப்ராடக்டை சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு இந்த ரெண்டு பவுச்சுமே வந்து மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காசுக்கு வர்த்தான ப்ராடக்டாக இருக்கும் அப்படிங்கிறது இதை பார்க்கும்போது எனக்கு லைட்டாக சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அடாப்டர் இருக்கக்கூடிய பவுச் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஜிப்போடைய குவாலிட்டியும் நல்லா தாங்க இருக்குது. Agnille அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடிய விதத்தில் இதோடைய ஸ்பெக் எல்லாமே கொடுத்து நம்மளுக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இந்த பவுச்சில் இருக்கிறது நமக்கான அந்த பர்டிகுலர் 30 வாட்ஸில் வரக்கூடிய மல்டி போர்ட்டுக்கான அந்த அடாப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய கேபிள் வந்து உங்களுக்கு டைப் சி டு டைப் சி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபாகவே இதை நம்ம வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு பிரைடட் கேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டைப் சியில். உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கோட்டிங்கோடு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒர்த்தாக தான் இருக்குது. அடுத்தது இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் அடாப்டர் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 100 to 240 வோல்ட் வரைக்கும் நார்மலாக நம்மளுடைய சாக்கெட்டில் இருக்கு இல்லையா, தாராளமாக அதிலே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதையும் மென்ஷன் அவுட் பண்ணியிருக்காங்க. மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா QC, அதாவது வந்து குயிக் சார்ஜ் PD அப்படின்ற மாதிரியான காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட் வந்து 5 வோல்ட்டில் 3.1 ஆம்ஸ், அப்படி இல்லைனா 9 வோல்ட்டில் 2 ஆம்ஸ், அப்படியும் இல்லைனா 12 வோல்ட்டில் 1.5 ஆம்ஸ் அப்படின்ற மாதிரியான காம்பினேஷனில் வந்து நம்மளால் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஷூராக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வர்த்தியான ஒரு ப்ராடக்டாக நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. டாப் சைடில் நமக்கு Agnille அப்படின்ற மாதிரியான பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து மேட் ஃபினிஷ் இருக்குது நல்ல ஒரு கிரிப்னஸ்க்காக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டைப் சி வந்து டைப் சி டு டைப் சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட USB 3.1 வெர்ஷன், அதாவது லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஹை ஸ்பீட் USB டேட்டா கேபிள்ஸ் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி டைப் சியில் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய இந்த பின்னையும் தாராளமாக நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு LED இண்டிகேட்டர்ஸும் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவல் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெண்ட் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அப் டு 20,000 பெண்ட் டெஸ்ட் வந்து இதில் முடிஞ்சிருக்குங்க. ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 30 டைம்ஸ் பர் மினிட் வந்து உங்களுக்கு, தட் மீன்ஸ் மற்ற அடாப்டரை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி டெம்பரேச்சர் டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. -20 டிகிரிலேருந்து 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நல்லாவே இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ட்ராப் டெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மேலே இருந்து கீழே போடுவாங்க ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இருந்து அப் டு 1 மீட்டர் வந்து உங்களுக்கு 1000 டைம்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ எந்த விதத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையலை அப்படிங்கிறத இங்கே சொல்ல முடியும். அடுத்தபடியாக டென்சைல் ஸ்ட்ரென்த், கரோஷன் டெஸ்ட்டு, இன்சர்ஷன் டெஸ்ட் இதையும் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை நம்ம ஏன் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இந்த மாதிரியான ரீசன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் 4x காப்பர் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டில் இருக்கிறத விட இது பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். காப்பருடைய குவாலிட்டி எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் இதில் இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும்னு சொல்லலாம். இந்த ஒரு பர்டிகுலர் அடாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Qualcom உடைய சிப்செட் வந்து உள்ள இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக தான் நம்மளுக்கு குயிக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இதில் கிடைக்குது. இதில் ஸ்மார்ட்டான ஐசி சிப் இருக்கிறதுனால ஆப்டிமமான ஒரு சார்ஜிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா இந்த ஒரு பர்டிகுலர் 30 வாட்ஸ் அடாப்டர்ல நம்மளால எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட்ல உங்களுக்கு 20 வாட்ஸ்க்கான சார்ஜிங் ஆப்ஷனையும் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு ப்ரொவிஷன்ல வழங்கியிருக்காங்க. மேபி நான் சொன்ன ஸ்பெக்ல உங்களுடைய ஸ்மார்ட் போன் இருக்கு, உங்களுடைய லேப்டாப் இருக்கு அப்படின்னா தாராளமா இதை யூஸ் பண்ணி நீங்க குயிக் சார்ஜ் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி USB Type-A இருந்தது அப்படின்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்களுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூசர் மேனுவலில் நம்மளுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டடாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாங்கும் பொழுதே நல்ல ஒரு குவாலிட்டியான டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சார்ஜிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் தி சேம் டைம் டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கும் ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டாக இருக்கும். இப்போ ரெண்டாவது நம்ம இந்த பவுச்சில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுவும் நல்ல குவாலிட்டியான பவுச் அண்ட் ஜிப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஒரு யூசர் மேனுவல் நம்மளுக்கு இருக்குது. இதில் வந்து டேட்டா கேபிள்ஸ் அதிகப்படியான ஆப்ஷன்ஸோடு வழங்கியிருக்காங்க. 1
2 3 4 5 ஆக மொத்தத்தில் இந்த ப்ராடக்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 5 விதமான கேபிள்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு USB to Type-C வரக்கூடிய ரெகுலராக இருக்கக்கூடிய அதே சைஸுக்கான கேபிள். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா USB to Type-C உங்களுக்கு 2 மீட்டர்ஸில் வரக்கூடிய கேபிள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் வரக்கூடிய அதே மாதிரியான 2 மீட்டர் கேபிள். அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் வரக்கூடிய 3 மீட்டர் அளவில் இருக்கக்கூடிய கேபிள். டோட்டலாக ஆக்னேல நம்ம 5 விதமான யூஎஸ்பி கேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பல விதமான மல்டிபிள் யூஸ்க்காக. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்பி ஏல இருந்து Type-C வரக்கூடிய ஒரு கேபிள், கம்ப்ளீட்டடாக braided கேபிள். இதோடைய லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக யூஎஸ்பி ஏலேருந்து Type-C உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 2 ப்ராடக்ட்டு 2 மீட்டரில் நம்ம வாங்கியிருக்கோம். தென் தேர்டாக வரது பார்த்தீங்கன்னா 1 மீட்டரில் யூஎஸ்பி டைப் ஏலேருந்து Type-C யூஸ் பண்ணுற மாதிரியான கேபிள்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கம்பைண்டான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அந்த வகையில் இந்த கம்பைன் பண்ணப்பட்ட ப்ராடக்டோடைய ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 600 ருபீஸில் நம்மளுக்கு இவ்வளவு கேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மல்டிபிள் யூசேஜுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு கேபிள் யூஸ் பண்ணுவீங்க, அதே மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறது கேபிள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இனிமேல் வரது எல்லாமே யூஎஸ்பி Type-C போட்டால் தான் இருக்க போகுது இல்லையா? அந்த வகையில் இந்த மாதிரி பல்காக கம்மியான பட்ஜெட்டில் நம்ம கேபிள்ஸை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய யூஸுக்கும் இந்த கேபிள்ஸை தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான கேபிள்ஸை நம்ம டைரெக்டாக அது ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகக்கூடிய அடாப்டர்ஸில் யூஸ் பண்ணும்பொழுது, அதாவது QC அடாப்டரில் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அதில் கிடைக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸு இந்த மாதிரியான பிரைடட் கேபிள்ஸில் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். அதனால் நம்மளுடைய சார்ஜிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆக்னைலேருந்து வந்திருக்கக்கூடிய Type-C அண்ட் USB ஏல யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு சூப்பரான 30 வாட்ஸில் வரக்கூடிய அடாப்டர். அதே மாதிரி உங்களுக்கு USB டைப் ஏல இருந்து Type-C அந்த ப்ரொவிஷனபிளாக இருக்கக்கூடிய பெஸ்டான கேபிள்ஸ். இதில் வந்து 3 மீட்டர்ஸில் 1, 2 மீட்டர்ஸில் 2, 1 மீட்டரில் 2, ஆக மொத்தத்தில் 5 கேபிள்ஸ் அரௌண்ட் உங்களுக்கு 600 ருபீஸில் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கான ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டுத்தோட லிங்க்ஸும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தராக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்தபடியாக இந்த ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய Qualcom உடைய ஸ்மார்ட் சிப் உள்ள ஐசி இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அடாப்டர்ஸும் தாராளமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா பண்ணலாம். இது உங்களுக்கு 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் பண்ணும். ஆக மொத்தத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக் கம்ப்யூட்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணக்கூடிய வகையில் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் அரௌண்ட் உங்களுக்கு 1000 ருபீஸ்க்கு மேலே கிடைக்கும். ஸோ இதுக்கான ஒரு பர்டிகுலர் அடாப்டர் அண்ட் ஒரு Type-C to Type-C கேபிள்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் 2-in-1 அடாப்டராக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வருது. ஸோ ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இந்த 2 ப்ராடக்ட்டுமே வந்து சரியான கொடுக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு வர்த்தான ஒரு ப்ராடக்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்ஃபிகேஷனோட இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதை பற்றி இன்னும் அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்டோடைய லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் பயனடைங்க. ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த அன்பாக்சிங் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மேலே ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அதில் சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you. Have a nice day.